அவருக்கு வணக்கம். அது ஒரு அழகான இரவு. அறையில் அமர்ந்து கொண்டு எழுத்தாளர் ஒருவர் எழுதி கொண்டிருந்தார். அவர் அருகில் மின்விளக்கு ஒன்று பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது. எழுத்தாளர் எழுதி கொண்டே ஏதோ சிந்தனையில் மின்விளக்கை பார்த்து கொண்டே இருந்தார். அதனை கவனித்த மின்விளக்கு, ஐயா, தாங்கள் எழுதி கொண்டிருந்தீர்கள், இப்பொழுது என்னையே உற்று நோக்கி கொண்டிருக்கிறீர்களே, என்ன என்று கேட்டது. அதற்கு எழுத்தாளர், நான் வெளிச்சமும் இருளும் பற்றி கதை எழுதுகிறேன். வெளிச்சத்தை பற்றிய குறிப்புகள் எழுதும் போதெல்லாம் உன்னை உற்று கவனிக்கிறேன் என்றார். உடனே மின்விளக்கு, ஓ, அப்படியென்றால் நீங்கள் எழுதுகின்ற கதையில் வெளிச்சத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எழுத வேண்டும் என்று கூறியது. மின்விளக்கே, இருள் இருந்தால்தானே உன் அருமை எல்லோருக்கும் தெரிகிறது. இருள் இல்லை என்றால் உன்னை எவருமே நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். எனவே நான் எழுதுகின்ற கதையில் உனக்கும் இருளுக்கும் சம பங்கினை கொடுத்தே எழுதுவேன் என்றார். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? தோல்வின்ற ஒன்றை நம்ம வாழ்க்கையில் இருந்தால் தான் நம்ம அந்த வெற்றிக்காக போராடுவோம். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை சுவாரஸ்யமாகவும் இருக்கும். நம்ம வாழ்க்கையோட நெறிமுறைகளையும் கற்றுக்க முடியும். தோல்வின்ற ஒன்று இல்லை, கஷ்டன்ற ஒன்று இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை எப்படி இருக்காது, வெற்றிகரமாக நம்ம மாற்றிக்க முயற்சின்றது பண்ண மாட்டோம். எனவே நம்ம வாழ்க்கையில் வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம் எல்லாத்தையும் நம்ம சமமாக எடுத்து வாழ பழகிக்கணும். நன்றி. மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கலாம்.